வணக்கம் மக்களே, ஓசோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உங்கள் அஸ்வின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அழகான 1 ஏக்கர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், விவசாய பூமி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 ஏக்கர் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நாச்சிபாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் வந்துட்டு இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லேண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது பூமிங்க, ரோட்லேருந்து 2வது பூமிங்க. ஸோ ரோட்லேருந்து நமக்கு உள்ளே வந்துட்டு 25 அடி ப்ரைவேட் ரோடே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்துட்டு அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நம்ம பண்ணல. பட் நம்ம வந்துட்டு செல்லிங் கண்டிஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 25 அடி ப்ரைவேட் ரோடோடு தான் உங்களுக்கு வந்துட்டு லேண்டு வரும். ஸோ உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்துட்டு நம்ம தாரோட முகப்புலேருந்து உள்ளேயும் 25 அடி ரோடு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அந்த ரோட் ஃபேஸோட உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரோடு ஆக்சஸோட உள்ள 1 ஏக்கர் நல்ல ஒரு நீட்டான லேண்டு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டாக தாங்க இப்போ இருக்குது, விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த லேண்டோட அவுட்லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ நிற்கிற இடத்துலேருந்து பின்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்னை மரங்கள்லாம் லைனாக தெரியுது இல்லைங்களா, அது வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கவர் ஆகும். சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், நம்ம இந்த சைடில் இருக்க தென்னை மரங்களும் இது கூட தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த தென்னை மரங்களும் நம்ம லேண்டில் இன்க்ளூட் ஆகுங்க. ஸோ 1 ஏக்கர் வந்துட்டு இந்த தென்னை மரத்துலேருந்து பின்னாடி அந்த நேர்கோடு கடைசி வரைக்கும் நமக்கு வந்துட்டு 1 ஏக்கர் கிடைக்குங்க. நீட்டான லேண்டுங்க, நல்ல ஸ்ட்ரக்சருங்க, எங்கேயும் பெருசாக கிராஸ் வராதுங்க, நீட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுங்க. ஸோ நாச்சிபாளையம் பற்றி லோக்கலில் கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லோக்கல் மார்க்கெட் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இப்போது நம்ம இந்த லேண்டு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசெண்டான ப்ரைஸுங்க. நாங்கள் வந்துட்டு நல்ல ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் தேடுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு லேண்டு வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, அளவாக மினிமமாக எங்களுக்கு 1 ஏக்கர் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம கொச்சின் டு சேலம் பைபாஸ்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நாச்சிபாளையத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 நிமிஷங்க. அது மட்டும் இல்லாமல் நாச்சிபாளையத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு ஒரு 5 நிமிஷம், மோஸ்ட்டாக போட்டுனா 10 நிமிஷத்தில் நீங்கள் லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க. பக்கத்துலேயே பைபாஸ் ஆக்சஸும் இருக்குதுங்க. கோயம்புத்தூர் பைபாஸ்க்கும் நீங்கள் அதே ஒரு 10-12 நிமிஷத்தில் போயிடலாம். நீங்கள் அதே மாதிரி சேலம் டு கொச்சின் பைபாஸும் அதே டைம் லிமிட்டில் நீங்கள் போயிடலாம். ஸோ மக்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.